மந்தாகினியோட கோபம் நிறைஞ்ச முகம். ச்சே அரவாணி, உன் இடுப்புக்கு பலம் இல்லைன்னா உன் காமத்தை அழுது தீத்துக்கோ. என் வெப்பத்துல நீ படுத்து தூங்கறதுக்கு நான் ஒன்றும் உன் அம்மா இல்லை. ராஜசபை ராஜாவும் மந்திரிகளும் சேனாதிபதியும் சேவகர்களும் மல்லர்களும் அமர்ந்திருந்தனர். மந்திரி ராஜாவோட காதுல இவ்வாறு கூறினார். ராஜா, இன்னைக்கு குற்றச்சாட்டோட வந்திருக்கிறது ஒரு தேவதாசி. அவங்களோட குற்றச்சாட்டு ரொம்ப விசித்திரமா இருக்கு. மிகுந்த ஆர்வத்தோட ராஜா மந்திரிய பார்த்தாரு. ராஜசபையில அரைகுறை ஆடையோட ராட்சசி மாதிரி நின்ன மந்தாகினி. லிங்க பலம்னா என்னன்னு தெரியாத மூடர்களே, ஆண்மைனா என்னன்னு தெரியாத மடையர்களே. அந்த ராஜசபையே அதிர்ந்து போனது. என்னோட உடம்புல இருக்கிற காமத்தை திருப்திப்படுத்த ஆம்பளையா பிறந்த யாராவது இருக்கீங்களா இந்த ராஜசபையில? இந்த நாட்டுல பிரசித்தி பெற்ற யாதவர்கள், ரஜபுத்திரர்கள், மல்லர்கள் எல்லாருமே பயந்து ஓடுனாங்களே தவிர என்னை யாராலையும் திருப்திப்படுத்த முடியல. அதனால இந்த ராஜசபையில வச்சு மகாராஜாவையும் புரோகிதர்களையும் சாட்சியா நிறுத்தி இந்த மந்தாகினி செய்யற சபதம், ஒண்ணு ராஜாவோ இல்ல யுத்த வீரர்களோ எனக்கு காம திருப்தியை ஏற்படுத்தி தரணும். எனக்குள்ள இருக்கிற காமம் அழிகிற வரைக்கும் நான் இந்த உடைய அணிய மாட்டேன். இன்னையிலிருந்து நான் நிர்வாணமா தான் இருப்பேன். என்னாச்சு? முகம் ஏன் வாடி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சடனாக எனக்கு வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு, அதான். சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்ல புள்ளியை எடுத்து சாப்பிட்ருந்தேன். என்ன, நான் போயிட்டு வரேன். பாய். ஹலோ ஹலோ அப்பு, என்னாச்சு உனக்கு? நீ இருக்கியா இல்லையா? ஒரு ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல. ஹனிமூன் இன்னும் முடியலையா? உன்கிட்ட தான் பேசுறேன். உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கேட்கணும்னா கியூல நிக்கணும் போல இருக்கேடி. இங்க பாரு, நான் இப்போ பேசுற மூட்ல இல்ல. நீ அப்புறமா ஃபோன் பண்ணு. புரிஞ்சிருச்சு. அவர் பக்கத்துல இருக்காரா? எப்பவுமே சூடாவே இருக்கு. உச்சி வெயில்ல பாலைவனத்துல மாட்டிக்கிட்ட மான்குட்டி மாதிரி எப்போதும் சோர்வு, நாக்கெல்லாம் சுத்தமா வறண்டு போன மாதிரி, பாக்குற எதுலயுமே
வண்ணங்களே இல்லாத மாதிரி. திவ்யா தானே மணி? ஆமா. என் பேரு மாதவன். ஓ, லாலுக்கு நான் மாமா முறையாவம்மா. அப்படியா? சாரிங்க. இங்க காத்தடிச்சா மணி தன்னால ஆடும். ஓ. சத்தம் கேட்டதும் காத்துல தான் ஆடுதுன்னு நினைச்சிட்டேன். இந்த வீடு நல்லா இருக்கே. இது சொந்த வீடு தானே? இல்ல, இதோட ஓனர் வெளியில இருக்காரு. இது லாலுவோட ஃப்ரெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அங்கிள் உள்ள வாங்க, நம்ம உள்ள உட்காந்து பேசலாம். வாங்க அங்கிள், உட்காருங்க. உங்களுக்கு குடிக்க டீயா காஃபியா? இல்ல எதுவும் வேண்டாம்மா. குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் குடு போதும். நீங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தீங்களா? எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. இல்லம்மா, உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அப்ப நான் வெளியூர்ல இருந்தேன். ஓ. லாலு வேலைக்கு போயிருக்கானா என்ன? ஆமா அங்கிள், நான் வேணா ஃபோன் பண்றேன். இல்ல வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. அவன் இப்பயும் அந்த ரெசார்ட்ல மேனேஜரா தானே இருக்கான். ஆமா அங்கிள். நான் உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குமா? நான் இப்ப கால் பண்ணா கூட அவன் கால் அட்டன் பண்றதே இல்லை. ஒருவேளை அட்டன் பண்ணாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். அவன் என்கிட்ட கொஞ்சம் பணம் கடனா வாங்கியிருந்தான். ₹1 2 கிடையாது, 80 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான். அந்த காசை கொடுத்து நான் நல்லா மாட்டிக்கிட்டேம்மா. அவனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா ஆயிடுச்சு. அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் இதுக்கு முன்னாடி ஐடி ஃபீல்ட்ல இருந்தான்ல. இவனும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமெரிக்கன் ஐடி கம்பெனியோட பிரான்ச்சஸ் இங்க ஆரம்பிக்கிறது தான் அவங்களோட ஐடியா. கம்பெனிக்கார வச்ச ஒரே ஒரு டிமாண்ட் என்னன்னா, ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல சொந்தமா ஒரு பில்டிங் வேணும்ட்டு. அதுக்காக தான் நான் அவனுக்கு உதவியே பண்ணேன். எனக்கு ஒரு ஷேர் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க அவங்க. இந்த 3 மடைங்களும் சேர்ந்து அவங்களோட ஷேரை 4வது ஒருத்தன் கையில கொடுத்துட்டாங்க. அவன் ஒரு பெரிய ஃப்ராடு. காசு எடுத்துக்கிட்டு அவன் ஓடிட்டான். இப்ப இந்த 3 பேரும் தெருவில் நிக்கிறானுங்க. உன் நகல்லாம் உன்கிட்ட இருக்கா? இல்ல அதையும் வித்து தின்னுட்டானா அவன்? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. நல்லது. தெரியும்ல, எந்த பொறுப்பும் இல்லாதவன் அவன். எதுக்கு இவ்வளோ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்? அதை கூட சரியா அவளால பாத்துக்க முடியல. உண்மையா சொல்லணும்னா அவனை பார்த்த இடத்துல வெட்டி போட்டுன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அது தோணல. அங்கிள் ப்ளீஸ் ஒன்றும் செய்யாதீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது.
என்கிட்ட ஒரு 50 பவுன் நகை இருக்கு, அதை நான் தரேன். அதை கொடுத்தா கூட ஒரு 10-15 லட்சம் தானம்மா வரும். மீதிக்கு நான் எங்க போறது? ம் இவ்வளவு எனக்கு கொடுக்கவே எங்க வீட்ல உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு கீழே இன்னொருத்தையும் இருக்கா. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அங்கிள். இவனுக்காக உன்கிட்ட இருக்க கோல்டு எல்லாம் இன்னைக்கு வித்துட்டேன். நாளைக்கு உனக்குன்னு ஒரு தேவை வந்தா என்ன பண்ணுவ நீ? ம் ஆ, இப்போதைக்கு நீ அதை பத்திலாம் யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் உன் தலையெழுத்தை நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கையாளாதவன்கிட்ட மாட்டிக்கிட்டியம்மா நீ. நீ பயப்படாத, காசு நான் அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி மாதவன் மாமா வந்திருக்காருன்னு மட்டும் சொல்லு.